பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி. பலத்த நிரூபிச்சா தான் கூட்டணி கிடைக்கும். பலத்த நிரூபிச்சா தான் எல்லாமே இங்க நடக்கும். அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? ஏன் பலத்த நிரூபிக்கணும் இவங்க பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் தலைவர் அவர்களை எப்படியாவது தனிமைப்படுத்தி பார்க்கணும். தலைவரோட வெற்றியை கூட்டணி அமைய விடாமல் தடுத்து பார்க்கணும். அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டுறாங்க. இவங்களுக்கு தெளிவா எங்க தலைவர் பதில் சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகத்தை தனி மெஜாரிட்டியோட மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மேல நாங்க எதற்கு கூட்டணியை நோக்கி கூட்டணி நினைச்சு நாங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்ல அதற்கான அச்சாரம் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் எங்கள் செயல்பாடுகளை நம்பி வராங்க அப்படின்னா, அதை அரவணைக்கிறது தான் நம்ம பழக்கம் அப்படின்றத அந்த அன்பின் வெளிப்பாடாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்களால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாம, மக்களை ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இவங்க தான் ஒரு வன்மத்தோட குழப்பவாதிகளாக, தன்னை ஒரு அரசியல் விமர்சகர்களாக அடையாளப்படுத்திக்கிட்டு, இது போன்ற சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பலம் நிரூபிச்சாதான் எல்லாமே அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி முதல் தேர்தலிலேயே 30% வாக்குகள் மேல பெற்று முதலமைச்சர் ஆனாரு.